ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்ட்ரீம் எப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், அது எப்படி யூஸ் பண்றதுன்னு டீடைல்டா பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோட் போய்க்கலாம். ஓகே, இது லாஸ்டா பண்ண ஃபார் ஈச் மெத்தடோட ப்ரோக்ராம். எனக்கு தேவையில்லாத லிங்க்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரீம். ஓகே, இது மேலே கை வச்சு F2 எழுதுறேன். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால நம்ம இங்கேயும் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இன்டிஜர் தான் பண்ண போறோம், அதனால இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் வேணும் நமக்கு, ஈக்குவல் டு. இப்போ நம்ம இங்கே என்ன போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ஸ் டாட் ஸ்ட்ரீம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ஸ், அதாவது இந்த அறையில் இருக்க எல்லா வேல்யூஸையும் நம்ம ஸ்ட்ரீம் எடுத்து நம்ம S1 ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதான் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, இந்த S1 பிரிண்ட் பண்ணா நமக்கு லைனா எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன், நமக்கு எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதுக்கு ஸ்ட்ரீம் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட ஓல்டு டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்றப்ப அந்த டேட்டாஸை மாடிஃபை பண்ணாம நமக்கு வேணுன்றதா எடுத்து நம்மளே புது வேரியபிள் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா பழைய டேட்டாஸ் எந்த பிரச்சனையுமே வராது. பழைய டேட்டாஸ் அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம ஸ்ட்ரீம் அதுக்காக தான் யூஸ் பண்றோம். அண்ட் ஸ்ட்ரீம்ல ஒன் டைம் தான் நீங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க S1 ஒன் டைம் யூஸ் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்பவும் Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்து செகண்ட் டைம் யூஸ் பண்றோம். கம்பைல் பண்றேன். நான் எந்த எரருமே எனக்கு வராது. நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு ரன் டைம் எரர் வருது. ஒன் டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் பிரிண்ட் ஆகிறப்ப எனக்கு பாருங்க எரர் மாதிரி ஷோ பண்ணிருக்கு. இது என்ன எரர்னா ஒன் டைம் தான் நான் பிரிண்ட் பண்ணுவேன். செகண்ட் டைம் எனக்கு நான் க்ளோஸ் ஆயிடுவேன். அதாவது ஒன் டைம் ஃபினிஷ் ஆனது க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த வேல்யூஸுமே இருக்காது. அந்த எரர் தான் ஷோ பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரீம் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நான் உங்களுக்கு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஸ்ட்ரீம்னா ஒரு அருவி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அருவி தண்ணியை நீங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கீழே போயிடும், அவ்வளவுதான். திரும்ப அடுத்த அருவி தான் அடுத்த தண்ணி தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். அதே தண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியாது, அது கீழே போயிருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சிடும் அந்த ஸ்ட்ரீம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பழைய ப்ரோக்ராம்ல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி லைனா எல்லா வேல்யூஸும் எடுத்தோம். நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி எல்லா வேல்யூஸும் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இஃப் கண்டிஷன்ல நம்ம நமக்கு தேவையான வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரீம் இன்டிஜர் புது வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். பழைய வேரியபிள் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நான் புது வேரியபிளுக்கு, அதாவது பழைய வேரியபிள் நான் யூஸ் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்றேன். இங்க யூஸ் பண்ண கணக்கு வச்சுக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். S1 டாட். இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்னா ஸ்ட்ரீம்ல நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். நீங்க ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ண முடியும். அதுக்காக நீங்க ஸ்ட்ரீம் யூஸ் பண்றீங்க. நான் என்ன பண்றேன்னா ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்றேன். ஏன்னா நம்ம டேட்டாவை ஃபில்டர் தான் பண்ண போறோம். அதாவது ஒரு 5 டேட்டா இருக்கு, அதுல நம்ம ஈவன் டேட்டா மட்டும் எடுக்க போறோம். அதனால இது ஃபில்டர்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன்னா n லாம்டா எக்ஸ்பிரஷன், இது பேர் லாம்டா எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. n பர்சன்டேஜ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் ஃபெச் பண்ணிருக்கேன். ஃபெச் பண்ணி S2ல ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். நான் கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன். கம்பைல் பண்றேன். ஓகே, நமக்கு 2, 6 ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதான் ஈவன் நம்பர்ஸ் இந்த 5 நம்பர்ல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம n into 2 பண்ணிருக்கோம். அதாவது கிடைச்ச வேல்யூ, அதாவது 2ஐயும் 6ஐயும் 2ஆல இன்டூ பண்ணிருக்கோம். நம்ம திரும்ப ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரீம் இன்டிஜர் S3 வரும். ஓகே, ஈக்குவல் டு. இப்போ நம்ம S2 யூஸ் பண்ண போறோம். ஓகே, நான் இங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேப்ன்ற மெத்தட் யூஸ் பண்ண போறேன். இப்போ மேப்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்டூ, டிவைட், அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். n லாம்டா n into 2. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா n 2 டைம்ஸ் இன்டூ பண்ணி n ஸ்டோர் பண்ணி நான் வெளியே கொண்டு போறேன். நான் S3 யூஸ் பண்றேன். இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு 4, 12, அதாவது 2 2ஆல இன்டூ ஆயிருக்கு, 6 2ஆல இன்டூ ஆயிருக்கு, 4 12 கிடைச்சிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு லாஸ்டா என்ன பண்ணணும், லாஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வேல்யூ பிளஸ் பண்ணி நமக்கு வேல்யூ எடுக்கணும். இப்போ நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா S3 டாட் ரெடியூஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, நான் ரெடியூஸ்ன்ற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்புறமேட்டு சொல்றேன். 0, C, E, C plus E. ஓகே, இப்போ இந்த ரெடியூஸ் என்ன பண்ணலாம் ஒரே ஒரு வேல்யூ தான் வச்சிருக்கோம். அதாவது இந்த 4ஐயும் 12ஐயும் பிளஸ் பண்ணா நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். அந்த டைம்ல தான் நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணுவோம். சாரி, கமா வராது, நம்ம லாம்டா சிம்பிள் பண்ணுவோம். ஓகே, ரெடியூஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அவுட்புட் ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். எல்லா வேல்யூ முடிச்சு அவுட்புட் வரதுக்கு நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரே ஒரு வேல்யூ வரப்போகுது அப்படின்னா அது இன்ட் தான். ரிசல்ட் நான் ஸ்டோர் பண்றேன் ஈக்குவல் டு. ஓகே, நான் கமெண்ட் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ரிசல்ட். ஓகே, நான் என்ன பண்றேன்னா ஒரே ஒரு வேல்யூ வரப்போகுது. அதனால இன்ட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ கம்பைல் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஓகே, நமக்கு 16 கிடைச்சிருச்சு.
ஓகே ஃபைன். இப்ப இந்த ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா வந்துட்டு நிறைய வேல்யூஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு அது தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டு தேவை உள்ளது மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேப் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னா வந்துட்டு நம்ம ஆபரேஷன்ஸ் வந்துட்டு ஆபரேஷன் பண்ண போறோம். ஏதாவது பிளஸ் இன்டூ டிவைட் மல்டிபிள் இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் பண்ண போறோம்னா நம்ம மேப் யூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ தான் வந்துட்டு அவுட்புட்டா கொடுக்கும். ஓகே, அதான் ரெடியூஸோட மிகப்பெரிய யூஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஈஸியாவே பண்ணலாம். உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணேன். எண்ட் ரிசல்ட் ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் வந்துட்டு ரிசல்ட்டா கிடைக்க போகுது. ஈக்குவல் டு nums டாட் ஸ்ட்ரீம் டாட் சாரி டாட் வராது என்டர் டாட் ஃபில்டர். இப்போ நம்ம ஃபில்டர்ல வந்து இங்க என்ன பண்ணணும் அதை அப்படியே அப்ளை பண்ண போறோம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இப்போ நெக்ஸ்ட் டாட் வச்சுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேப் பண்ணணும். ஏன்னா மேப் தான் வந்துட்டு மேலே பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, கடைசியாக செமிகோலன் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஓகே ஃபைன். நமக்கு 16, அதாவது நம்மளோட டிசைட் அவுட்புட் நம்ம முதல் பண்ணதுக்கும் 16 வந்துருச்சு. கடைசியா வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணும்போது 16 வந்துச்சு. ஸ்ட்ரீம் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்றப்பையும் நமக்கு கரெக்டான அவுட்புட் 16 வந்துச்சு. இவ்வளவுதான் வந்துட்டு ஸ்ட்ரீம். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ஃபில்டருக்குள்ள யூஸ் பண்ணலாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் மேப்ல யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணும், ரெடியூஸ்குள்ள யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணும், டீடைல்டா வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பாய்.